ஹாய் ஹலோ வெல்கம் டு லிசிஸ் சேனல். லிசிஸ் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு கேரளா டிஷ் தாங்க. இது பார்த்திங்கன்னா கேரளாவில் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் தான். இது ஈவினிங் டீக்கெல்லாம் கூட வச்சு சாப்பிடுவாங்க. ஸோ நம்ம இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். தேங்காய் இப்படி துருவிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி பால் எடுத்து வச்சுக்கணும். நான் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி பால் எடுத்துக்கிறேன். செகண்ட் டைம் திரும்ப கொஞ்சம் தண்ணி ஊற்றி லைட்டாக ஊற்றி பால் 2 தடவை எடுத்துக்கிறேன். 1ஆம் பால் 2ஆம் பால் சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி நான் பால் எடுத்துக்கிறேன். நான் ஒரு கொஞ்சம் குவான்டிட்டி வேறு இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். அரிசி மாவு 2 கப், பால், தேங்காய் பால், கொஞ்சமாக உப்பு, ஜீரகம் 1/2 ஸ்பூன், தேவைக்கேற்ப சர்க்கரை. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது எப்படி பண்ணுறது பார்க்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க, ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் ஸ்மெல் பிடிக்காதவங்க இதில் ஏலக்காய் கூட போட்டுக்கலாம். இப்போது தேங்காய் பாலை ஊற்றி இது மாதிரி நல்லா கரைச்சாச்சு. தேவையான அளவு நமக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரை போட்டுக்கலாம். நிறைய பேருக்கு இனிப்பு பிடிக்காது, நிறைய பேர் இனிப்பு நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ அந்த டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். தேங்காய் பாலே சர்க்கரை போட்டு நல்லா கரைச்சி இதில் ஊற்றி கலக்கிக்கலாம். ரொம்ப தண்ணியாகவும் ஆக்கக்கூடாது, திக்காகவும் ஆக்கக்கூடாது. இது மாதிரி பதத்துக்கு கரெக்டாக இது பண்ணிக்கோங்க, மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த பிளேட்டில் நான் கோகனட் ஆயில் ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒட்டாமல் உங்களுக்கு ஆரிஷ்னா அழகாக வந்துடும். ஷேப்பாக இல்லைன்னா ஒட்டிக்கும். நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி எண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இந்த ஸ்டாண்டை இட்லி பாத்திரத்தில் வைக்கிறேன். இப்போது இதில் மாவை ஊற்றி நம்ம இந்த ஸ்டாண்டில் வச்சு வேக வச்சிடலாம். இன்னும் நல்லா ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. எல்லாம் ஃபுல்லாக இடத்துலையும் பரவுற மாதிரி பரத்தி விட்டுக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக தேங்காய் பால் கூட தடவி ஊற்றலாம் மாவை. இப்போது நம்ம ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கலாம். இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சு, வெந்திருக்கும், பார்க்கலாம். ஓகே, வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம அதை கொஞ்சம் நல்லா ஆற விட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, நமக்கு சுவையான கிண்ணப்பம் ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஆறிடுச்சு. சைடெல்லாம் பார்த்திங்கன்னா அழகாக வர மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்து அழகாக வந்துடும். ஸ்லைஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பிளேட்டில் தான் ஊற்றணும் இல்லை, நமக்கு என்ன ஷேப் தேவையோ அந்தந்த ஷேப்பில் ஊற்றி கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு என்ன ஷேப் பிடிக்குமோ அந்த மாதிரி ஒரு பவுல்லையோ இதை வச்சு கூட நம்ம அது மாதிரி இட்லி பாத்திரத்தில் வச்சு அழகாக வச்சு சாப்பிட்டுக்கலாம். கட் பண்ணுறேன். ஓகே, நமக்கு சுவையான கிண்ணப்பம் ரெடி ஆகிடுச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கெல்லாம் அழகாக வச்சு சாப்பிடலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சைடில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.